அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மனித வாழ்க்கையில் குடும்பம் என்பது ஒரு நிம்மதியின் தளம். அந்த நிம்மதியை பாதுகாக்கும் முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவாகும். பல மனைவிகள் மனதார விரும்புவது என்னவென்றால் தங்கள் கணவர் நல்ல மனிதராகவும் அல்லாஹ்வை பயந்து வாழ்பவராகவும் தொழுகையை நிலைநிறுத்துபவராகவும் மாற வேண்டும் என்பதே. இந்த நல்ல எண்ணம் ஒரு சாதாரண விருப்பம் அல்ல, அது ஒரு துஆவும் ஒரு இபாதத்தும் ஆகும். இன்று இந்த நல்ல மாற்றத்திற்காக உதவும் ஒரு முக்கியமான தஸ்பீகைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த தஸ்பீஹ் செய்யும் முறை மிகவும் எளிமையானது, ஆனால் அதில் இருக்கும் நம்பிக்கை மற்றும் நிய்யத் மிக முக்கியமானது. முதலில் நீங்கள் அமைதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் மனதை அமைதியாக்கி அல்லாஹ்வை நினைத்து தொடங்குங்கள். அதன் பிறகு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ملك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. முழுமையாக 111 முறை ஓத வேண்டும். இதை ஒரு முறை மட்டும் அல்ல, இதேபோல் 111 முறை ஓத வேண்டும். இந்த ஓதுதலின் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவான நிய்யத் இருக்க வேண்டும். என் கணவர் நல்ல வழியில் செல்ல வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், நல்ல குணநலன்களுடன் வாழ வேண்டும் என்று. இந்த தஸ்பீகை ஓதிய பிறகு நீங்கள் ஓதிய தண்ணீரை உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண செயல் அல்ல, இது அல்லாவின் உதவியை நாடும் ஒரு வழியாகும். நாம் செய்யும் இந்த அமல் ஒரு காரணம் மட்டுமே, மாற்றத்தை ஏற்படுத்துபவன் அல்லாஹ் மட்டுமே. அதனால் இந்த தஸ்பீகின் உண்மையான பலன் நம் நம்பிக்கையிலும் அல்லாவின் மேல் வைத்துள்ள தௌக்குலிலும் உள்ளது. இந்த அமலை தொடர்ந்து செய்வதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கணவரின் குணநலன்களில் நல்ல மாற்றம் தோன்றும். அவர் தொழுகையை நேசிக்கத் தொடங்குவார், குடும்பத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்வார், உங்கள் மீது அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எந்த நல்ல எண்ணத்துடன் இதை செய்கிறீர்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இறுதியாக இந்த தஸ்பீகை செய்யும் போது உங்கள் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். கோபம், சந்தேகம், விரக்தி போன்ற எண்ணங்களை விட்டு விலகி முழுமையாக அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்கக் கேளுங்கள், அவன் நிச்சயமாக பதிலளிப்பான். உங்கள் குடும்பத்தில் அமைதி, அன்பு, பரஸ்பர புரிதல் அதிகரிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.